தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தவிக கட்சியை துவக்கி 2026 சட்டசபை தேர்தலை இலக்காக வைத்து விஜய் பணியாற்றி வருகிறார். கட்சி துவக்கிய பின் நடத்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தவிக போட்டியிடவில்லை. தன் கட்சியுடன் கூட்டணி அமைக்க விரும்பும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு உண்டு என மாநாடுகளில் விஜய் அறிவித்தார். ஆனால் தவிகவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை. திரைமறைவில் அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் தவிக பேச்சு நடத்தி வருகிறது. தெலுங்கானாவை சேர்ந்த ரெட்டி சமூக பிரமுகர் ஒருவர் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் மகன் மிதுனுடன் கூட்டணி தொடர்பாக பேசி வருகிறார். இதற்கிடையில் பாஜக தரப்பிலும் விஜயுடன் பேசப்பட்டு வருகிறது. ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் வாயிலாக அதிமுக, பாஜக, தவிக கூட்டணி முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. விஜயிடம் சில நாட்களுக்கு முன் போனில் பேசிய பவன் கல்யாண் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அப்போது அவர்கள் பேசியது குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக விஜய் எடுக்கிற முடிவு திமுக ஆட்சியை அகற்றுவதாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் 7 முறை அதிமுக ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவும் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. எனவே இந்த கட்சிகளுடன் தவிக இணையும் போது அமோக வெற்றி கிடைக்கும். இது நீங்கள் சந்திக்க போகும் முதல் தேர்தல். எனவே துணை முதல்வர் பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னும் வயது இருக்கிறது. கட்சி ஆட்சியை நடத்த அனுபவம் பெறுவதற்கு துணை முதல்வர் பதவி முக்கிய பங்கு வகிக்கும் என பவன் கூறியுள்ளார். நான் ஜனசேனா கட்சி தலைவரானதும் தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்ததால் துணை முதல்வராக முடிந்தது. எனவே நீங்களும் என்னை பின்பற்றி முடிவெடுக்க வேண்டும் என பவன் கல்யாண் வேண்டுகோள் விடுத்தார். விஜயும் உங்கள் ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. நல்ல முடிவு எடுக்கும்போது உங்களிடம் தெரிவிப்பேன் என்று கூறியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.